இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, a fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து பம்ப் A and பம்ப் B ரெண்டுமே சேர்ந்து 10 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணி முடிக்குது. அது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1/x + 1/y = 1/10. அதாவது 1/x வந்து பம்ப் A ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி 1/y வந்து பம்ப் B ஃபில் பண்ணுறது, ரெண்டுமே சேர்ந்து 10 மினிட்ஸில் முடிக்குது. அதனால 1/10. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒர்க் டன் ப்ராப்ளம்ஸ்னாலே நீங்கள் வந்து 1/, அதாவது ப்ரொபோஷனலாக தான் எடுக்கணும். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவவர் பம்ப் B கேன் பம்ப் வாட்டர் இன் ஆர் அவுட் அட் த சேம் ரேட். அதாவது பம்ப் B வந்து ஃபில்லும் பண்ணும் வாட்டரை, இல்லைனா ரிமூவ் பண்ணும் அட் த சேம் ரேட். இஃப் pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. அதாவது பம்ப் B வந்து ரிவர்ஸில் ரன் ஆச்சுன்னா அப்போது டேங்க் வந்து 30 மினிட்ஸில் வந்து ஃபில் ஆகும்னு சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி எழுதலாம்னா 1/x - 1/y = 1/30. ஏன்னா பம்ப் A வந்து நார்மலாக தான் ஃப்ளோ ஆகுது, பம்ப் B வந்து ரிவர்ஸில் ஃப்ளோ ஆகுது. அதாவது ரெண்டுமே ஃபில் பண்ணுற டைம் என்ன 30 மினிட்ஸ். அப்போது 1/x - 1/y = 1/30. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அடுத்து கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஹவு லாங் வுட் இட் டேக் ஃபார் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப். அதாவது இண்டிவிஜுவலாக பம்ப் ஏ வந்து டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ டைம் ஆகும், அதே மாதிரி இண்டிவிஜுவலாக பம்ப் பி வந்து டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ டைம் ஆகும். இது வந்து யூஸிங் கிரேமர்ஸ் ரூல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கேட்டிருக்காங்க, யூஸ் கிரேமர்ஸ் ரூல் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போ 1/x நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லெட் 1/x = A, அதே மாதிரி 1/y = B. ஏன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போது A + B = 1/10. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், A - B = 1/30. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். கிரேமர்ஸ் ரூல்னால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன, 1 1 1 -1. இப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன, 1 × -1 என்ன, -1 -1 × 1 என்ன, 1. அப்போ -1 -1 என்ன, -2. வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்குது. அப்போ நம்ம கிரேமர்ஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து டெல்டா ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஏனா இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன, 1/10 1/30. செகண்ட் காலம் வந்து சேம் தான், அப்போது 1 -1. இப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 1/10 × -1 என்ன, -1/10 -1/30 × 1 என்ன, 1/30. அப்போ ஆன்சர் என்ன வரும், இப்போது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 30. அப்போ மேலே என்ன ஆகும், -3 -1. அப்போ ஆன்சர் என்ன, -4/30. அதாவது டெல்டா ஏவோட வேல்யூ என்ன, -4/30. அடுத்து டெல்டா பி. டெல்டா பின்னா செகண்ட் காலம் வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அதாவது 1/10 1/30. ஃபர்ஸ்ட் காலம் வந்து சேம் தான், அதாவது 1 1. அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 × 1/30 என்ன, 1/30 -1 × 1/10 என்ன, 1/10. அப்போ ஆன்சர் என்ன வரும், 30. இங்கே வந்து 3 அதாவது இங்கே 1 - 3. அப்போ ஆன்சர் வந்து -2/30. ஸோ டெல்டா பியோட வேல்யூ என்ன, -2/30. இப்போ நம்ம டெல்டா ஏ அண்ட் டெல்டா பியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஏ = என்ன, டெல்டா A/டெல்டா. டெல்டா ஏவோட வேல்யூ என்ன, -4/30 டிவைடட் பை டெல்டா என்ன, -2. இப்போ -2 இது கேன்சல் ஆகும்போது இது 2 ஆகும். அப்போது ஆன்சர் வந்து 2/30. இது இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 1/15. அதாவது ஏவோட வேல்யூ என்ன, 1/15. ஏ வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம், 1/x. அப்போது 1/x = 1/15னா அப்போ x = 15. அடுத்து பி வந்து கண்டுபிடிக்கலாம். பி என்ன, டெல்டா B/டெல்டா. டெல்டா பியோட வேல்யூ என்ன, -2/30 பை டெல்டாவோட வேல்யூ என்ன, -2. இப்போ அந்த -2 கேன்சல் ஆச்சுன்னா 1/30. அதாவது பியோட வேல்யூ வந்து 1/30. பி வந்து என்ன, 1/y = 1/30. அப்போது y = 30. இப்போது எக்ஸ் வந்து என்ன, பம்ப் ஏ வந்து எடுக்கிற டைம், அதே மாதிரி y வந்து என்ன, பம்ப் பி வந்து எடுக்கிற டைம் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ x = 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் y = 30 மினிட்ஸ். அதாவது பம்ப் ஏ வந்து டேங்கை ஃபில் பண்ணுற டைம் வந்து 15 மினிட்ஸ், அதே மாதிரி பம்ப் பி வந்து டேங்கை ஃபில் பண்ணுற டைம் என்ன, 30 மினிட்ஸ். இதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர்.